ரேம் அசம்பிள். ஸோ இந்த வீடியோவில் ரேமை எப்படி மதர் போர்டில் போடுறது, ஸோ மதர் போர்டில் இப்படி அசம்பிள் பண்ணுறது, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேங்க. ஸோ மற்ற வீடியோஸை நீங்கள் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு ரேமை எப்படி மதர் போர்டில், ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பேசிக்காக தெரியாதவங்களுக்கு, ஸோ தெரியாதவங்களும் இருக்கிறாங்க, எப்படி சிஸ்டம் அசம்பிளியில் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. ஸோ நீங்கள் தெரியும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறேங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோஸ், மொபைல் ஹார்ட்வேர் வீடியோஸ், பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, முதல்ல ஃபஸ்ட்டு ரேம் என்னென்னு பார்த்துப்போம், அதுக்கப்புறம் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். இந்த ரேம் பார்த்துங்க. ஸோ ரேமை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது என்ன ரேம் இப்படி எல்லாமே கண்டுபிடித்து எல்லாமே போட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ஓல்டு மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மதர் போர்டு. ரேமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டுன்னு சொல்லலாம். இ ரேம் 128 MB ரேம் பார்த்துருக்குறீங்களா? 128 MB ரேம் டிடிஆர். ஸோ என்ன ரேம்னு பார்த்தீங்கன்னா டிடிஆர் மெகாஹெர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 333. ஸோ 333 அதோட. ஸோ எல்லாம் பார்த்துங்க. ரேமு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 128 MB தான். டிடிஆர் 1. ஸோ டிடிஆர் 333 ரேம். ஓகேங்களா? டிடிஆரில் 333 ரேம். சிங்கிள் சைடு ரேம் தான் இது. ஸோ சிங்கிள் சிப்பு, பேக் சைடில் நார்மலாக எதுவுமே இல்லை. ஸோ சிங்கிள் சைடு ரேம் தான் இது. ஸோ இப்போ மதர் போர்டில் ரேம் ஸ்லாட்டு எது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது பெரிய விஷயம் அதுக்கெலாம் இல்லை. இங்கே பாருங்கள், மென்ஷன் பண்ணி கூட இருப்பாங்க DDR 1 DDR 2 அப்படின்னு சொல்லிட்டு. ரேம் ஸ்லாட்டு எல்லா மதர் போர்டுமே நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ எந்த லேட்டஸ்ட் மதர் போர்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மதர் போர்டு இல்லை, கேமிங் மதர் போர்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ரேம் ஸ்லாட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா மதர் போர்டுமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரேம் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த சைடில் இருக்கிற கிளிப்பை இப்படி தள்ளிக்குங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் இப்படி புஷ் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பேக் சைடில் புஷ் பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடுமே. ஓகேங்களா? ரெண்டு சைடுமே புஷ் பண்ணி நம்மளுக்கு இந்த சென்டர் மிட் பாயிண்ட்டு தான் நல்லா பார்த்துங்க. இப்போ நல்லாவே தெரியும், இந்த சென்டர் மிட் பாயிண்ட்டு தான் கணக்கு. நம்ம ரேம்லேயும் பாருங்கள், இந்த ஹோல் இருக்கும், சின்னதாக ஹோல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ணாதோ. இப்போ பாருங்கள், ரேமை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு புஷ் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவை. கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு சைட்லையும் ஒரு புஷ்ஷு. ஓகேங்களா? கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு சைட்லையும் புஷ்ஷு. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இது கரெக்ட் பொசிஷன், எந்த ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் பண்ணுறது தப்ப சொல்கிறேன். நிறைய பேர்னால் நானும் கற்றுக்காத முன்னாடி எந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன் தான். என்னென்னா திருப்பி வச்சுருவோம். ஓகேங்களா? திருப்பி வச்சுட்டு அந்த ஹோல் எங்கே வருதுன்னு பாருங்களேன். கரெக்டாக வராது அந்த ஹோலு, நம்மளால் ப்ரெஸ் பண்ணவும் முடியாது. ஸோ எதில் வச்சாலும் சரி, திருப்பி வச்சு இங்கே பாருங்கள், இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த சென்டர் பாயிண்ட்டு, ஸோ இங்கே பாருங்கள், ரேமில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டும் இதுவும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் நமக்கு. தெரியுதுங்களா? இந்த சென்டர் பாயிண்ட்டும் இதுவும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னா வேறு எதுவுமே தேவையில்ல. வேறு எதுவும் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. இது எல்லா ரேமுக்குமே நீங்கள் DDR 1 ரேம் போட்டாலும் இதான், DDR 2 போட்டாலும் இதான், DDR 3 போட்டாலும் இதான், இந்த ரேம் போட்டாலும் எந்த போர்டில் போட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான், இதே இது தான். எதுவும் மாற போகிறதில்ல. உங்கள் ரேம் ஸ்லாட்டும் மாற போகிறதில்ல, ரேம் போர்ட்டும் மாற போகிறதில்ல, எந்த இதுவும் மாறதில்ல. நீங்கள் எவ்வளோ 1 லட்ச ரூபா சிஸ்டம் வாங்கினாலும் அதில் இதே ப்ரொசீஜர் தான். அந்த சென்டர் பாயிண்ட் ஹோலை கரெக்டாக பார்த்துங்க. ஹோலை கரெக்டாக பார்த்துட்டு ரெண்டு சைடையும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவை. நிறைய பேர் பண்ணுறதப்போ என்னென்னா திருப்பி வச்சு போட்டுருவாங்க ரேமை. ஸோ இப்படி திருப்பி வச்சு போட்டுருவாங்க. ஸோ ஃபிட் ஆகலையா நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், இல்லை கை வச்சு பாருங்கள், அதுலேயும் தெரிஞ்சிடும். உடனே இப்படி திருப்பி போடுங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரேம் அசம்பிளுக்காக எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எக்கச்சக்கமான வீடியோஸ் வருவோம். ஸோ ப்ராசர் எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.